இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து அளவுகள் எடுத்து எப்படி வெட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து துணியை வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் வர மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் போகிற மாதிரி வச்சுக்கணும். அதில் வந்து அதுக்கு மேலே ப்ளவுஸோட நம்ம அளவு ஜாக்கெட்டில் அதை போட்டுக்கணும். அதை ரெண்டாக மடித்து தையல் பக்கம் ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி மடித்து நம்ம வச்சுக்கணும். அதில் வந்து அந்த தையல் சைடு அந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து டாட் பிடிக்கிறதுக்காக இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு வரும், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இழுக்கக்கூடாது, ப்ளவுஸை வந்து இழுக்காமல் நம்ம வந்து அளவு வந்து அப்படியே வைக்கணும். ஆம்கோல் சைடு வந்து அந்த தையல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் கழுத்து சைடு வந்து கழுத்துக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கணும். நம்ம ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணணும். அப்புறம் மேலே வந்து ஷோல்ட்ருக்கிட்ட அந்த தையலுக்கான அளவு தையலை ஒட்டி மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு கழுத்துக்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு. இப்போ அந்த சைடு வந்து கை ஜாயின் பண்ணுவோமா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு கீழே ஆம்கோல் சைடு நமக்கு வந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் தையலுக்கான அளவு. அதுக்கடுத்து நம்ம சைடு ஜாயினுக்காக 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் நம்ம பண்ணோம்ல, அந்த தையலுக்கு அளவாக வந்து 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கணும். கீழேயும் அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு போயிடுது. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு மொத்தம் 1 இன்ச்சு வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு வந்து விட்டுக்கிடணும். டாட் பிடிக்கிறதுக்கு மொத்தம் 1 இன்ச்சு, அதை வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு போயிடுச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அதுக்கடுத்து தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தோட இறக்கத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம்ல, அதே அளவு அதுலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மேலேயும் நம்ம ஷோல்டர்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு குறிச்சிக்கணும். ஏன்னா கிராஸ் பீஸ் போட்டு நம்ம திருப்புவோம், அப்படிங்கிறனால அதுக்கு 1/4 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கான அளவு விட்டுக்கணும். மொத்தம் 3 இன்ச்சு வரும் கழுத்தோட அகலம் வந்து. அதே 3 இன்ச்சை கீழே வச்சுக்கணும். வச்சு நம்ம ஒன்று போல் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் சைடு வந்து நமக்கு வந்து 5.5 இன்ச்சு வரும். ப்ளவுஸோட ஆம்கோல் சைடு வந்து 5.5 இன்ச்சு வரும்போது நம்ம வந்து குறிச்சிக்கணும். 5.5 இன்ச்சு நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு பார்க்கணும் அதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் 5 5.5 தான் வரும். 5.5 வச்சுக்கிடுவோங்க. இவங்களுக்கு வந்து 5.5 வந்திருக்கு, அதே 5.5 வச்சுக்கணும். 5.5 வந்து தையல் நம்ம மேலே அளவுக்கு தையல் விட்டுருக்கோம்ல, அந்த தையல்லேருந்து கீழே தான் நம்ம வைக்கணும். நான் வந்து மேலேருந்து வச்சுட்டேன், அதனால் இப்போ மொத்தம் 6 இன்ச்சு வருது எனக்கு. 6 இன்ச்சு வருதா, தையல் கீழேருந்து 5.5 கரெக்டாக வருது பார்த்துக்கோங்க. அதனால் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கீழேருந்து 5.5 இன்ச்சு வச்சு குறிச்சோம்னா கரெக்டாக வரும். இப்போது ஆம்கோல் வளைவுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வளைவு வந்து நம்ம 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு வரையணும். இந்த சைடு கழுத்துக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு வைக்கணும். 3/4 இன்ச்சு வச்சோன்னா பேக் கழுத்துக்கு வந்து 3/4 இன்ச்சு கரெக்டாக வரும். அதில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். கழுத்தோட வளைவு ரவுண்டு கழுத்து தான் கேட்டாங்க, அதனால் வளைவு ரவுண்டாக தான் வரும். இப்போ சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி நம்ம தையலுக்கான அளவை மட்டும் விட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.